வாங்க சார், உட்காருங்க. வாங்க தம்பி. வாங்க மேடம், உட்காருங்க. ராகினி, ராகினி. எஸ் சார். என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? இங்க வாங்க. சார், மேடத்துக்கு சேர் எடுத்துட்டு வந்து போடு. சேர் எடுத்து போடுன்னு சொன்னேன். சேர் தான் இங்க இருக்கே சார், கண்ணு தெரியலையாமா? சொன்னதை செய். இந்த சேர் சரியில்லை, வேற சேர் எடுத்து போடு. இந்த சேர் நல்லதா சார் இருக்கு, உட்கார சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். மேடத்துக்கு வேற சேர் எடுத்து போடு போ. ஏய், சேரை யார் துடைக்கிறது? தொட. சொல்றாங்கல்ல, தொட. டக்குன்னு தொடச்சு விட்டு போ. மேடம், நீங்க உட்காருங்க மேடம், ப்ளீஸ். ஏய், இங்க வா. சார், ராகினி மேடம் கேட்ட மாதிரி கன்னும் லைசன்ஸும் கொண்டு வந்தாச்சு. இந்த ராகினி, எதுக்கு மேடத்துக்கிட்ட கன்னும் லைசன்ஸும் கொண்டு வர சொன்ன? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? சரியாதான் சார் நடந்துக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்க கண்ட்ரோல்ல தானே இந்த ஸ்டேஷன் இருக்கு? ஆமா மேடம். ஏன் அப்படி கேக்குறீங்க? எனக்கு அப்படி தெரியல சார். கண்டதுங்கெல்லாம் ஓவரா வாலாட்டுது. ஒட்ட நறுக்கி விட்டா சரியாயிடும். தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்? இல்ல பரிகாரம் நீங்களே பண்றீங்களா, இல்ல நாங்களே பண்ணட்டுமா? ராகினி, மேடத்துக்கிட்ட சாரி சொல்லு. சொன்னது காதுல விழ. சாரி கேளு. அத்த, ஸ்டேஷனும் மத்தவங்களும் சாரோட கண்ட்ரோல் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா இன்ஸ்பெக்டர் சார்? ராகினி, மன்னிப்பு கேளுன்னு சொன்னா டப்புன்னு மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண போனப்போ என்ன அவங்க ஷூட் பண்ணாங்க, அது தப்பு இல்லையா? உண்மையா நீங்க அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏய், நான் ஷூட் பண்ணனா? பொய் சொல்ற? நான் அப்படி நினைச்சிருந்தா நீ செத்து இருப்ப, போனமா இருப்ப. சார் பொய் சொல்றாங்க சார். அத்தை ஷூட் பண்ணதுக்கு சாட்சி இருக்கா? இருக்கு சார். அண்ணா இங்க வாங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண போனப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. முரளி தப்பு பண்ணிருந்தா தாராளமா அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு மேடமே சொன்னாங்க சார். மேடம் ராகினியை பார்த்து ஷூட் பண்ணாங்களா? சார், மேடம் ஷூட் பண்ணவே இல்லையே. அவங்க கையில கன்னே இல்லையே, அப்புறம் எப்படி ஷூட் பண்ண முடியும்? ஏன் பொய் சொல்றீங்க? சாரி மேடம், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி என்னால பொய் சொல்ல முடியாது. எனக்கு குடும்பம், குழந்தை குட்டிங்களா இருக்கு மேடம். சரி, நீ போ. எதுக்கு இப்படி அபாண்டமா போய் சொல்ற? பேசாத. இனிமேல்லாம் இவங்கிட்ட இப்படி எல்லாம் நடந்து கூடாது. வேற மாதிரி ஆயிடும், பாத்துக்க.